அமெரிக்காவில் பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி இன்று காலை கன்சாஸில் இருந்து புறப்பட்ட BSA ஏர்லைன்ஸ் விமானம் வாஷிங்டன் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது போடோமாக் நதியின் மேல் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அமெரிக்க ராணுவத்தின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. ஆற்றில் விழுந்த பயணிகள் விமானத்தில் 60 பேர் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு படை மற்றும் தீயணைப்பு படையினர் தேடுதல் பணியில் தொடங்கியுள்ளனர். மருத்துவ குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரீகன் தேசிய விமான நிலையம் மூடப்பட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஃபெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் கூறுகையில், BSA ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஜெட் தாமதமாக விமான நிலையத்தை நெருங்கும் போது சிகோர்ஸ்கை H-60 என்ற ஹெலிகாப்டருடன் மோதியது. இந்த விபத்து தொடர்பாக FAA மற்றும் NDSP விசாரணை நடத்தும் என்றும் NDSP விசாரணை வழிநடத்தும் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது.